மக்களே, ஒரு மொபைல் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டோன்னா, அதை பற்றியான ஒரு தேடலில் இறங்கிட்டோன்னா, நமக்கு நிறையா தரவுகள், டேட்டாஸ் கிடைக்கிது. முன்னாடி இருக்க மாதிரி 1, 2 மொபைல் மாடல் இல்லாமல், இப்போ வாரத்துக்கு ஒரு மொபைல் மாடல் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறனால, எதை சூஸ் பண்ணுறது, எந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்பெசிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்னு குழம்புற மாதிரி இருந்தாலும், ஆனால் அதுக்குரிய எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கிது. அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி, அது என்ன வாங்கலாம், யாருக்கு என்ன வாங்கலாங்கிற ஒரு பதிவுகளும், நிறைய வீடியோஸ் அண்ட் சஜஷன்ஸ் நிறைய ஏகப்பட்டது கிடைக்கிது. ஆனால் ஒரு புக் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், இல்லாட்டி ஒரே மாதிரியான புத்தகங்கள் படிச்சுட்ருக்கிறவங்க, வேறு புத்தகங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, அதற்கான வசதிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் ஒருத்தவங்க புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும்போது என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, அவங்களோட தேடல் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை அவங்க கண்டுபிடிச்சி படிக்கலாம். தேடல்னால் எனக்கு பயணம் சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும்னா, பயணம் சம்பந்தமான புத்தகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி படிக்கலாம். ஆனால் இதையும் நம்ம தேடும்போது பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் நிறையா பேர் படித்த புத்தகங்கள் தான் நமக்கு இன்டர்நெட்லேயும் கிடைக்கும், முன்னாடி வரும். ஆனால் இது இல்லாமல் நிறையா புத்தகங்கள் இருக்குது, நிறையா ரைட்டர்ஸ் இருக்காங்க. இது நமக்கு பெருசாக தெரியறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் இதற்கான சூழல் இங்கே இல்லை. இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறவங்களோட ஒரு கான்டாக்டு, இந்த சூழல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தருணங்களில் ஒரு ரைட்டர் அவர் எழுதின புத்தகங்கள் இல்லாமல் தான் வாசித்த புத்தகங்களையும் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற அந்த ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சொல்லுவேன். அது நமக்கு கிடைத்த வரம் தான் சொல்லணும். நான் படித்த சில புத்தகங்களில் ரைட்டர்ஸ் அங்கங்கே சில புத்தகத்தோட பெயர்களை சொல்லுவாங்க. அதை ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த புத்தகங்களை தேடி படித்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ நாம் படிக்கிற ரைட்டர்ஸ் அவங்க சில மற்ற புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், அது நல்ல விஷயம். ஏன்னா அது ரீச் ஆகும். அந்த வகையில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கற்பனை அலைகள்ங்கிற இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். நீங்கள் இப்போ தான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா நான் தமிழ் புத்தகங்கள் நம்ம ஒரு சில வட்டங்களில் மட்டுமே இருக்கிறோம். இன்னும் உலகத்தில் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க பல மொழிகளில். ஸோ அவங்களோட புத்தகங்கள், அந்த ரைட்டர்ஸ் பேர்லாம் என்ன, அவங்க எந்த மாதிரி டைப் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான அவரோட வாசிப்பு அனுபவத்தின் மூலமாக கண்டடைந்த ஒரு பொக்கிஷத்தை அவர் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. கற்பனை அலைகள்ங்கிற புத்தகத்தில் வாங்க பார்ப்போம். கற்பனை அலைகள். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய இந்த புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பாக வந்திருக்கு. இதில் ஒவ்வொரு கட்டுரையிலையும் ஒரு ரைட்டரை பற்றியான விளக்கங்கள் இருக்கும். அதாவது அவர் எழுதிய புத்தகம், அந்த புத்தகம் எந்த டைப்பில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதில் இருக்கும். அந்த வகையில் இந்த புத்தகத்தோட முதல் ரைட்டர் யுவான் ரூல்ஃபோவின் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். இவர் ஒரு மெக்சிகன் ரைட்டர். இன்னும் இந்த கட்டுரைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரைட்டர்ஸ் பேரை ப்ரொனன்சியேஷன் இங்கே தப்பாக இருக்கும். நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் தமிழில் அதை படித்து அதை சொல்கிறதுனால கரெக்டான ப்ரொனன்சியேஷனில் இருக்காது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வகையில் மெக்சிகன் ரைட்டரான யுவான் ரூல்ஃபோவின் எழுதிய பெட்ரோ பரோமோ அப்படிங்கிற அந்த நாவலை தான் இவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த நாவலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது 1955 வெளிவந்த நாவல். இதில் மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற ஒரு கான்செப்டில் இந்த நாவல் பயணப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறாங்க. அது என்ன மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொன்னால், இதை முதன்முறையாக எழுதியதும் இவர் தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஒரு வினோதமான ஒரு காட்சி அமைப்பை இயல்பான காட்சி அமைப்பை வினோதமாகவும்
காமிக்கக்கூடிய தன்மையாக இந்த எழுத்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது எப்படி இருக்குங்கிறத என்னால் இமேஜின் பண்ண முடியல. ஆனால் ஏன்னா இந்த புத்தகம் அந்த பெட்ரோ பராமாங்கிற புத்தகம் நான் படித்ததில்ல. ஆனால் இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேப்ரியல் கிராசிஸ் அவர் எழுதிய அவர் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் இந்த புத்தகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்ட்ரா. ஆனால் அந்த புத்தகமும் நான் படித்ததில்லை. ஆனால் அதோட நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸ் பார்த்தேன் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். அதில் உங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் கிடைக்கும், எந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படிங்கிறது. மேஜிக்கல் ரியலிஸை பற்றி கிடைக்கும். என்ன இருந்தாலும் படிக்கிற மாதிரி இருக்காது, டைரெக்டாக அதில் பார்க்கும்போது அதை உணர முடிஞ்சது. ஸோ முதல் கட்டுரையே சூப்பராக இருந்தது. ஒரு புது ரைட்டரும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல், ஒரு வித்தியாசமான நாவலாகவும் நம்ம பெட்ரோ பராமாவை தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச இதை வாங்கி படிங்க. அடுத்த ரைட்டர் இந்த ஜெர்மன் ரைட்டர், அவர் ஹெர்மன் ஹெஸ்ஸே. இது நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவரோட ஃபேமஸான நாவலான சித்தார்த்தா. இன்கேஸ் இவரை பற்றி தெரியல, இந்த நாவலை படிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த நாவலை போய் படிங்க. சித்தார்த்தா எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட தேசாந்திரி பதிப்பகத்தில் கூட வந்திருக்கு. இந்த நாவல் ரொம்ப ஒரு தத்துவ ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஒரு நோக்கத்தோடு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஒரு மிட் லைஃப் க்ரைசிஸில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஒரு வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்கிறவங்களுக்கு, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிறையா வகையான இதை நான் கொடுக்கும். ஒரு வாழ்வின் அர்த்தம், ஒரு ஞானத்தை பற்றியான ஒரு தெளிவு இதில் இருக்கும். இது ஒரு நல்ல புத்தகம்தான். இதை இதை நான் படிச்சிருக்கேன். இதில் ஞானத்தை அடையிறதுக்கு இந்த உலகியல் இன்பங்களில் திளைச்சிக்கிட்டு இருப்பான் சித்தார்த்தா. அவரோட நண்பர் கோவிந்தான்னு ஒருத்தர் இருப்பார். அப்படி அவர் பார்த்திங்கன்னா அந்த சந்நியாச வாழ்க்கையில் ஈடுபட்டு இயற்கையோடு இணைஞ்சிருப்பார். ஆனால் 2 பேருமே ஞானம் அடைந்த தருணத்தில் இருக்கிற அந்த ஒரு சேர்கிற தருணம் ஒன்று இருக்கும். முக்கியமாக அந்த ஒரு ஆற்றுப்படுகை ஓடிட்டுருக்கும். அந்த ஆற்றுப்படுகையில், அந்த ஆற்றங்கரையில் நின்று அந்த ஆறை பார்க்கும்போது சில லைன்ஸ்லாம் வரும். அது ரொம்ப முக்கியமான தருணமாக இருக்கும் அந்த புத்தகத்தில். அதான் அந்த ஒரு ஞானம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும், வாழ்க்கையில் பல இன்ப துன்பங்களை பார்த்துட்டு அதன் மூலமாகவும் ஞானம் அடைகிற தன்மை இருக்கிறவங்க வரையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நல்ல புத்தகம். அதுக்கப்புறம் ரஷ்யன் லிட்ரேச்சருக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ரைட்டர். ரஷ்யன் லிட்ரேச்சரில் போனால் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டன் செக்கோவோட ரைட்டிங்கும் நான் படிச்சிருக்கேன். அதில் எனக்கு அவரோட சிறுகதைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சிறுகதைகள் நீங்கள் 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின அந்த சிறுகதைகளை இப்போ படித்தாலும் அதில் அந்த கிளாசிக் தன்மையை அவங்களால உணர முடியும். கண்டிப்பாக அவரோட ஒரு கட்டுரை இதில் இருக்கும். அவரை பற்றியான ஒரு கட்டுரை இருக்கும், எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் கேப்ரியல் கார்சியா, அவர் அந்த சொல்லணும்ல கொலம்பியன் ரைட்டர், 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் எழுதின அவரோட ரைட்டிங்கை பற்றியும் அவர் எழுதியிருப்பார். இதில் மேக்ஸிமம் அவரும் மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற அந்த கான்செப்டில் எழுதினாலும் இவர் நிறையாது அவர் சொந்த வாழ்க்கையில் பார்த்த சம்பவங்களை ஒரு பாதிப்பில் நிறையா எழுதியிருப்பாருங்கிறத எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரைட்டரான அகஸ்டோ மண்டரோசோ அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதிய ஒரு வரி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு கட்டுரையாக தோணுச்சு. ஒரு வரி கதையில், ஒரு வரியில் ஒரு புத்தகம், ஒரு கதை எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த வரியே நான் இப்போ அதில் எழுதியிருக்கிறாரு. when he awoke the dinosaur was still there. அதாவது
அவன் கண் விழித்து பார்த்தபோது டைனோசர் அங்கேயே இருந்தது. அவ்வளோதான், கதை முடிஞ்சுச்சு. ஆனால் இதை வந்து அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் உறங்கும்போது என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு? ஸோ அந்த டைனோசருங்கிறது என்ன? இந்த டைனோசருங்கிறது உண்மையான டைனோசராக சொல்ல வராங்களா, இல்லை அந்த டைனோசரை வந்து ஒரு கேபிட்டலிசம், ஒரு சர்வாதிகாரத்தை சொல்ல வராங்களா, இல்லைனா அந்த டைனோசர் வந்து ஒரு கசப்பான நிகழ்வை சொல்ல வராங்களா, இப்போ நடக்கிற நிகழ்வு தான் அந்த டைனோசரா? இந்த மாதிரி நிறையா இதோட பொருத்தி அதை நம்ம பார்க்கலாம். இந்த ரைட்டர்கிட்டே இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கிடையாது, இது ஒரு வரி கதை கிடையாது, இது நாவல் அப்படின்ட்டு. அவன் கண் விழித்த போது டைனோசர் அங்கே இருந்தது அப்படிங்கிறதுனா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவன் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அவன் வந்து அங்கே தூங்கிட்டு இருந்தாங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். இல்லாட்டி மயங்கி இருந்தானா என்ன ஆச்சு, அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நாவலாக யோசிக்கலாம். டைனோசர் அங்கே நின்றுருக்குன்னா எவ்வளோ ஒரு காலத்துக்கு பின்னாடி இருந்து யோசிக்கலாம். இல்லைன்னா அது வந்து இப்போ இருக்கிற நிகழ்காலத்தோட அதை பல விதமான ஒரு இது தன்மையில் அதை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த கதை, இந்த டைப் ஆஃப் கதையை நான் இங்கே தான் கேள்விப்பட்டேன். அகஸ்டோ மான்ட்ரோசோ, சென்ட்ரல் அமெரிக்கா. நோட் பண்ணிக்கோங்க. இவரோட புத்தகங்களும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த ஒரு வரி கதைங்கிறத, ஒரு நாவல்ங்கிறத பார்த்துட்டு வந்த வியப்பு அடங்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கட்டுரையில் வந்து நீண்ட வாக்கியம்னு ஒரு கட்டுரை இருக்குது. அதில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கோட பேர் வந்து செப்டாலஜி. இந்த புத்தகம் வந்து ஒரு முற்று பெறாத தொடர் வரிகளில் எழுதியிருப்பாங்க. இந்த ரைட்டர் பேர் வந்து ஜான் ஃபோசி. ஒரே நீண்ட வாக்கியம் கொண்ட முற்று பெறாத ஒரு கதை, ஒரு நாவல். ஆனால் இதை வந்து சாதாரணமாக படிச்சிட முடியாதுன்றாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு படித்தா தான் இது புரியும் அப்படிங்கிறதையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நுண்ணோவியத்தை வந்து அளவில் சிறுசாக இருந்தாலும் அதை நம்ம பார்க்குற ஒரு முனைப்பும் அதோட முயற்சியை பொறுத்து தான் அதோட தன்மை வெளிப்படுங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நாவலாகவும் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரைட்டர் பேர் வந்து ஜான் ஃபோசி. இது நார்வே ரைட்டர். புக் பேர் வந்து செப்டாலஜி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சீனானாலே வந்து ஜென் கவிதைகளை பற்றியான ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரை பேர் தான் இந்த புத்தகத்தோட தலைப்பும் கூட, கற்பனை அலைகள். இது வந்து ஒரு ஏகப்பட்ட வருஷம், பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, ஒரு ஜென் கவிதைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம். த க்ளவுட் திக் வேர் அபவுட் அன்னோன் என்ற இந்த கவிதை தொகுப்பு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து எழுதப்பட்ட ஒரு தொகுப்புன்னு தான் இதில் சொல்லியிருப்பார். இதில் வந்து என்னென்னா, நிறையா விஷயங்கள் இதில் வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குங்கிறது புரியுது. என்னென்னா, நம்ம அழகுங்கிறது வந்து வெள்ளை அப்படிங்கிறது அழகும், கருப்புங்கிறது வந்து இல்லாட்டி மாநிறங்கிறது வந்து ஒரு அழகற்ற தன்மையாக நமக்கு மனதில் பதிய வச்சிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை. இங்கே வந்து நமக்கு அந்த நுகர்வு கலாச்சாரம், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயும் சின்ன வயசுலேருந்து நமக்கு அதவே பார்த்து வளரும்போது, ஸோ இந்த வெள்ளை வந்து அழகாகவும் மாநிறமும் கருப்பும் அழகற்றதாகவும் நமக்கு தோணுது. ஸோ இயற்கையாகவே அப்படி கிடையாது இல்லையா? எல்லாமே அழகு நம்ம பார்வை எதிரில் தான் இருக்குது. அந்த மாதிரியான பல ஞானத்தன்மைகளை வந்து இந்த கவிதைகளில் நம்ம படிக்க முடியுங்கிறத சொல்லியிருப்பார். அப்போ வந்து அதில் ஒரு கவிதை கூட அதில் படித்தேன். தண்ணீர் அடிவரை தெள்ளத் தெளிவாக உள்ளது. ஒரு மீன் சோம்பேறித்தனமாக நீந்துகிறது. அடிவானம் வரை பறந்திருக்கிறது ஆகாசம்.
ஒரு பறவை வெகு தொலைவில் பறக்கிறது. இதை எனக்கு ஜென் கவிதைகளில் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு ஹைக்கூ மாதிரி ஒரு ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட இமேஜினேஷன் வந்து பெருசாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா ஆற்றில் வந்து தெளிவாக இருக்கிற அந்த நீற்றில் இருக்கிற உள்ள அடியில் இருக்கிற அந்த மீன் வந்து சோம்பேறித்தனமாக நீந்துகிறத வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த துறவியோட துறவு தான் வந்து சோம்பேறித்தனமான அந்த மீனுங்கிறாரு. ஆனால் அந்த ஆகாயத்தில் தொடுவானம் வரைய பறக்கிற அந்த பறவை தான் அந்த துறவிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனுக்கும் ஒரு சின்ன ஒரு 4 வரியில் ஒரு பிளிங்க் வரும். ஒரு ஞானத்தன்மையோட அப்படியே டச் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த மாதிரியான கவிதைகள் மூலமாக ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தத்துவம் பிடிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு கட்டுரை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கட்டுரைகளாக தொகுத்து கொடுத்துட்டே இருப்பார் எக்ஸ்ட்ரா. என்ன ரீசன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வரி கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் முற்று பெறாத கண்டினியூஸாக இருக்கிற, அதாவது ஒன் ஷாட்லேயே சில படங்கள்லாம் எடுத்திருப்பாங்களா, அது மாதிரியான ஒரு நாவல் புத்தகத்தை பற்றியான ரைட்டரை பார்த்தோம். அந்த வகையில் ஒரு ரோமில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கட்டுரை இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து திருடர் போயிருக்காரு. இது இப்போ சமீபத்தில் நடந்ததை அதில் எழுதியிருக்கிறாரு. ரோமில் ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு திருடன் வந்து திருட போயிருக்காப்படி. எல்லாம் திருடிட்டு வெளியே வரும்போது அந்த ஷெல்ஃபில் அங்கே ஏதோ ஒரு புத்தகத்தை அவர் கண்ணில் பட்டிருக்கு. அந்த புத்தகத்தோட ரைட்டர் வந்து ஒரு இட்டாலியன் ரைட்டர், யோவனி நியூசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரில் வருது. அங்கே அவர் எழுதின அந்த புத்தகத்தோட பேர் த காட்ஸ் அட் 6 o'clock. த காட்ஸ் அட் 6 o'clock அந்த புத்தகத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த திருடனுக்கு வந்து படிக்கணும்னு தோணியிருக்கு. அதை ஃபுல்லாக படிச்சுட்ருக்கும்போதே, தன்னை மறந்து படிச்சுட்ருக்கும்போதே அவரை கண்டுபிடிச்சி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிடுச்சு. ஒரு திருடன் திருடிட்டு போகும்போது பார்த்த அந்த புத்தகத்தில் மெய்மறந்து படித்தது என்ன, அப்படி என்ன அந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடலும் விவாதமும் அந்த நாட்டில் ரொம்ப பெருசாக போயிருந்திருக்கு. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும்னு எனக்கும் தோணுது. த காட்ஸ் அட் 6 o'clock ட்ரை பண்ணுவோம். இதேமாரி அடுத்த கட்டுரையில் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர் மைக்கேல் ஜோசெங்கோ அப்படிங்கிற ரைட்டர். இவர் வந்து நிறையா புத்தகத்தை எழுதியிருக்கிறார் போல். ஸோ இந்த ரைட்டரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க, மைக்கேல் ஜோசெங்கோ. இவர் எழுதின நகைச்சுவையான புத்தகங்கள், அரசை கிண்டல் பண்ணி எழுதின புத்தகங்கள், அது மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாரு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தகம் வெளியாகி. ஆனால் இப்போவும் இது அப்ளிகபிளாக தான் இருக்கும். எப்படின்னா, இந்த ரைட்டர் வந்து ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து பல் விழுந்துருச்சு. ஸோ பல் விழுகும்போது அவர் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காரு. அதை கிளைம் பண்ணுறதுக்கு போகிறாரு. இந்த மாதிரி எனக்கு இதை ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு அவர் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு 6 பல் தான் வீக்காக இருக்குது, 8 பல் வந்து இதானால் தான் நாங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். அப்படி தான் இன்சூரன்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் சொல்லுவாங்களே, அப்படி இருக்குங்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதி 2 பல் தானேன்னு சொல்லிவிட்டு அதையும் பிடுங்கிட்டு எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. பல் கட்டணும்னு போனால், இல்லை ஆஸ் பர் இன்சூரன்ஸ் பாலிசி படி அந்த 8 பல்லும் ஒரே வரிசையில் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த கதையோட அடுத்த ஷார்ட்டோட ஒரு சொல்லி முடிச்சிடுறாரு. என்னென்னா, அன்றிலிருந்து நான் பல் விளக்க ஆரம்பித்து விட்டேன்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு. ஸோ இந்த ரைட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வகையான ஃபன்னாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க. மைக்கேல் ஜோசெங்கோ, ரஷ்யன் ரைட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு ரஷ்யன் ரைட்டர். ரஷ்யாவில் தான் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருப்பாங்க போல், நிறைய ரஷ்யன் ரைட்டர்ஸ்.
அலெக்சாண்டர் ராஸ்கின். அந்த அலெக்சாண்டர் ராஸ்கின் வந்து என்னென்னா, அவர் எழுதின ஒரு புக் வந்து வென் டேடி வாஸ் எ லிட்டில் பாய். இது வந்து தமிழ்லேயே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சில புத்தக கடையில் நான் பார்த்துருக்கேன். வென் டேடி வாஸ் எ லிட்டில் பாய்ங்கிற ஒரு அந்த புக்கை நான் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா, தன்னோட பையனுக்கு வந்து அந்த ரைட்டரோட பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதபோது அவங்களுக்கு வந்து நிறைய கதை சொல்லணும்னு கேட்பான். ஸோ அந்த கதை சொல்லும்போது ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாத்தையும் அந்த பையனுக்கு தூக்கம் வர வரையும் கதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் இவர் வந்து என்னென்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட கதையவே கதையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது வந்து இவருக்கே ஒரு அவேக்கனிங் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ தன்னோட கதையவே ஒரு கதையாக வந்து மாற்றி தன் குழந்தைக்கு சொன்னதை வந்து இந்த புத்தகம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஆமாம், டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்குது தமிழில். முகமது ஷரீப் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ட்ரை பண்ணுங்கள். வென் டேடி வாஸ் எ லிட்டில் பாய் அப்படிங்கிற அந்த புத்தகம். இது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை திரும்பியே பார்க்குறதில்ல. நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்காமே இருப்போம். எக்ஸாம்பிள், நமக்கு வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசானதே தெரில, இன்னும் எனக்கு வந்து சின்ன பையன் மாதிரியே ஒரு மனநிலையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது என்ன ரீசன்னா, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்காம அதோட அனுபவங்களை வந்து அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 சொல்லுவேன். அந்த மலையாள புக்கு 2 படித்ததில் காதல் பித்து பசின்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்து எபிசோடில் கூட போட்டிருக்கேன். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெயிண்டர் நிறையா ஒர்க் பண்ண அந்த பெயிண்டர் வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வந்து திரும்ப அசை போட்டு அவர் நிறைய எழுதியிருப்பார். சூப்பராக இருக்கும் அது. அதே மாதிரி மம்மூட்டி அவர்கள் எழுதிய 3ஆம் பிறை அந்த புத்தகத்துலேயும் பார்த்திங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், சந்தித்த மனிதர்கள் பற்றியான ஒரு அனாலிசிஸ் பண்ணி அது மூலமாக நிறையா ஒரு ஃபிலாசபிக்கலான மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது மாதிரி இந்த இதில் அலெக்சாண்டர் ராஸ்கின் எழுதிய வென் டேடி வாஸ் லிட்டில் பாய்லேயும் அந்த முயற்சியை தான் பண்ணியிருக்கிறாரு. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலை எழுதுங்க, இல்லைனா அதை வந்து எங்கேயாவது ஒரு பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட நிறையா மீடியா வந்ததுனால நமக்குரிய நம்மளை அனலைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து கம்மியாகிடுச்சின்னு தோணுது. அதுக்கு வந்து ஜேர்னல் எழுதுங்க. எழுதும்போது நம்மளே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு எத்திக்ஸாக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் ஒரு சில எழுத்தாளர்களை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நிறையா கட்டுரைகள் இருக்குது, நிறையா ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா புத்தகத்தையும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாங்கி படித்து அதில் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டரை புத்தகத்தை தேடி போங்க. ஸோ தேடல் மூலமாக நமக்கு நிறையா ஒரு பாதைகள் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல புத்தகத்துலேயோ வித்தியாசமான படங்கள்லேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.